வணக்கம். இது தமிழ் டயலாக் 2.0. பா கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அது இதாங்க. மரண பயத்த காட்டிட்டாரு புரொஃபசர். இங்க ஃபர்ஸ்ட்டு பெட்டி எடுக்கிற அந்த டாஸ்க் இருக்குல்ல. இதுல முதல் ரவுண்ட்ல வந்து 30 மீட்டர்ல ரூ. 50,000 வச்சிருக்காங்க. 15 செகண்ட்ல எடுத்துட்டு உள்ள வந்துடணும். பண்ணா 60 மீட்டர். போக 30 மீட்டர், வர 30 மீட்டர் அப்படின்னு பார்த்தா. ஸோ இதுல வந்து மிஸ் ஆச்சு அப்படின்னா 14 வாரம் போட்ட உழைப்பு இருக்குல்ல, மொத்தமா 15 செகண்ட்ல போயிடும். ஸோ டைட்டில் வின்னர் கிட்டத்தட்ட நீதான் அப்படின்னு பல பேரு இன்டைரக்ட்டா சொல்ட்டாங்க. அப்படி இருந்தும் இந்த டாஸ்க் நான் விளையாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து ரிஸ்க் எடுத்து வராரு. நமக்கு ஒரே பதட்டம். உள்ள இருக்கவங்களுக்கும் பதட்டம். அங்க சாச்சனா வந்து பிரேயர் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க கண்ண மூடி. இந்த பக்கம் ஜாக்லின் வந்து முத்து வந்துடுறா, வந்துடுறா அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவ அப்படின்றாங்க. அங்க சௌந்தர்யா வந்து உனக்கு மைண்ட் மாறிச்சுன்னா வந்துடுறா அப்படின்னா, மைண்ட்ல நீ வந்தா நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பயும் காமெடி பண்ணிட்டு இருக்காரு. ஸோ பிக் பாஸ் வந்து இந்த தமிழ் சீசன் வரலாற்றையே மாற்றப் போகுது இந்த டாஸ்க் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காரு. வரலாற்றை எந்த விதத்துல மாத்தும்? இது என்ன மாதிரியான டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு புரியல. பார்க்க இன்ட்ரஸ்டிங்கா இருந்தாலும் இப்ப சர்வைவர்லாம் ரிவ்யூ பண்ணியிருக்கிறோம். அதுல கூட பார்த்தீங்கன்னா, இவ்ளோ பதட்டம் வந்தது கிடையாது. அதுல அந்த டாஸ்க்கு ஒண்ணு வின்னு இல்லன்னா லாஸ் பண்றாங்க. அதனால சில விஷயம் கிடைக்காம போகும் அப்படின்னு இருக்கும். ஆனா இங்க இதுல மொத்தமா அவுட் அப்படின்னா, அதுவும் அந்த 50,000 பணத்துக்காகவா போறாங்க? இதுல இன்னொன்னு வேற பண்ணியிருக்காங்க. 50,00,000 அமௌண்ட்லேருந்து குறைக்கிறாங்க. யோவ்! இத ஏன்யா பண்றீங்க? இதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, பெட்டி டாஸ்க்கு தனி. வின்னர் அமௌண்ட் வந்து தனி. அதுல கை வைக்க மாட்டாங்க. ஆனா அல்டிமேட்ல வந்து அந்த மாரி பண்ணத பார்த்தோம். அதான் ஃபர்ஸ்ட்டு அப்படின்னு நெனைக்கிறேன். அதுல 15,00,000 ஸ்ருதி எடுத்தாங்கல்ல. 15,00,000 நெனைக்கிறேன். ஏதோ ஸ்ருதி எடுத்தாங்க. அத வந்து பாலாவுடைய அமௌண்ட்லேருந்து கழிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப பாலா கூட புலம்பிட்டு இருந்தாரு. 15 அமௌண்ட் எனக்கு கரெக்ட்டா தெரியல. அ ஆனா ஸ்ருதி எடுத்துட்டாங்க. அப்புறம் பாலா புலம்பிட்டு இருந்தாரு. இவ்ளோ அமௌண்ட்ட கழிச்சுட்டா அப்புறம் மிச்சம் டாக்ஸ்லாம் போனா அப்புறம் எங்க வரும்? எவ்ளோ அமௌண்ட் வரும்? அப்படின்லாம் புலம்பிட்டு இருந்தார்ல அப்போ. ஸோ அல்டிமேட்ல தான் இந்த மாரிலாம் பண்றாங்க அப்படின்னு நெனைச்சோம். ஆனா இங்க இந்த சீசன்ல அமௌண்ட்ட குறைக்கிறாங்க. 50,00,000 வின்னர் அமௌண்ட்லேருந்து தான் இத ரெட்யூஸ் பண்றாங்க. ஸோ இப்போதைக்கு 2,50,000 போயிடுச்சு. ஒரு 50,000 முத்து எடுத்துட்டாரு. 2,00,000 ரயான் எடுத்ததா தகவல் இருக்கு. இந்த முத்து எடுக்கிற அந்த மொமெண்ட்டு முதல் ஆளா போறது இருக்குல்ல, அது எவ்வளோ பெரிய கட்ஸ் வேணும். "நோ குளோரி, நோ கட்ஸ்" அப்படின்னு சொல்லிட்டு அஜித் சார் மூவியுடைய அந்த டயலாக் இருக்குல்ல, அதெல்லாம் ட்விட்டர்ல போட்டு பாராட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதையும் தாண்டி இவன் வெறும் வாய் தான்னு எவனா சொன்னான்னு வச்சுங்களேன், அதுலயும் போன சீசன்ல பச்சோந்தி அப்படின்னு சொல்லிட்டு பேர் எடுத்தவங்கலாம் வந்து வெறும் வாய் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஷோக்குள்ளயே வந்து சொல்லிட்டு போ முடியுதுல்ல. வெறும் வாய் தாங்கிறதுக்கு அந்த டாஸ்க் எல்லாம் ஏன்டா இப்படி விளையாடுற அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பொல பொலன்னு பொலந்தாரு விஜேஎஸ். அதெல்லாம் பார்க்கல. வெறும் வாயாம். அதுவும் மெமரி டாஸ்க்ல 15 அவுட் ஆஃப் 15 எடுத்தவன பார்த்து, பிசிக்கல் டாஸ்க்ல அப்படி இறங்கி விளையாடுறவன பார்த்து, இப்படி ஒருத்தனால சொல்ல முடியுதுன்னா, என்ன மாரியான ஆட்கள் எவ்வளோ வன்மம் இருந்தா அதெல்லாம் சொல்ல முடியும். வன்மம்ங்கிறத தாண்டி எவ்வளோ பெரிய டுபாகூரா இருந்தா சொல்ல முடியும். இவ்வளவு ரெக்கார்ட் எவிடன்ஸ் இருக்கும்போது, இப்படி ஒரு பொய் சொல்ல முடியுதுல்ல ஷோக்குள்ள வந்து. தான் கொஞ்சம் அசந்தோம்னு வச்சுங்களேன், இந்த டுபாகூர்கள்லாம் அப்படியே மாத்திருவானுங்க. அதனால தானே ஒண்ணும் இல்லாத ரியாக்ஷன வச்சு ரியாக்ஷன் கியூட் அப்படின்னு சொல்றாங்க. இங்க முத்து, அது சௌந்தர்யாவ தவிர, இந்த பிஆர் அக்காவ தவிர எல்லாருமே வந்து ஓடுறாங்களோ இல்லையோ போட்டிக்கு ரெடி ஆயிட்டாங்க. ட்ரெஸ்லாம் மாத்திட்டாங்க, நிக்கிறாங்க. ஸோ இங்க முத்து மொத ஆளா போறாரு. பஸர் அடிக்குது. அங்க வெளிய வந்து ரைட்ல திரும்பணும். பார்த்தா ஓடி வராரு. அங்கருந்து பெட்டி தொறந்திருக்குது. பெடஸ்டல்ல அத மூடி எடுத்துக்கிட்டு வரும்போது, லைட்டா ஸ்லிப் ஆகுது. அதையும் புடிச்சுக்கிறாரு. புடிச்சு வேகமா ஓடி வராரு. 12வது செகண்ட்ல உள்ள வந்துட்டாரு. 12 செகண்ட்ல முடிச்சுட்டாரு. குடுத்தது 15 செகண்ட். 3 செகண்ட் தான். மிஸ் ஆயிருந்துன்னு வச்சுங்களேன். ஏன்னா இது சாதாரண விஷயம் இல்லங்க. 14 வருஷம், 14 வாரம் போட்ட உழைப்புல்ல. எத்தன வருஷமா காத்திருந்து இப்ப இப்படி ஒரு ஸ்டேஜுக்கு நான் இவ்ளோ சப்போர்ட் கிடைச்சு ஒரு 50,000 50,000 பணம் கிடையாது. பணத்துக்காக போறது கிடையாது இது. முதல்ல. அது முத்து வந்து அதுக்கப்புறமா விளக்கம் குடுக்குறாரு. ரவீந்திரன் கிட்டயும் சொன்னாரு. அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துலயும் சொல்றாரு. இங்க அவரு ஒரு டாஸ்க் வைக்கிறாருன்னா, மத்தவங்க இறங்கி விளையாடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு நாளும் உட்கார்ந்தது கிடையாது. வேடிக்கை பார்த்தது கிடையாது. ஆளா இறங்கி விளையாடி இருக்கிறேன் அப்படின்னு. அவ்ளோ எஃபோர்ட். இதுக்கு பேரு தான் எஃபோர்ட். சும்மா தலைய சிலிப்பிட்டு, பாயாச திருடி குடிச்சிட்டு எஃபோர்ட்ன்லாம் சொல்லக்கூடாது. அதெல்லாம் எஃபோர்ட்ன்னு உருட்டுறாங்கல்ல. இதுதான் எஃபோர்ட். 12வது செகண்ட்ல உள்ள வராரு. வந்துட்டு தெரிச்சிருக்கும்ல, பயம் வரும்ல.
கிட்டத்தட்ட ஸ்ட்ரோக் ஆகுற மொமெண்ட்ல நமக்கே அப்படி இருக்குன்னா, உள்ள இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும்? அத பெர்ஃபார்ம் பண்றவனுக்கு எப்படி இருக்கும்? அங்க வெயிட் பண்றவங்கலாம் 6வது செகண்ட்ல வந்து பயம் வந்துருச்சு அப்படின்றாங்க பவித்ராலாம். 6வது செகண்ட்ல எனக்கே பயம் வந்துருச்சுன்னு. சௌந்தர்யா நானும் பயந்துட்டேன்றாங்க. ஜாக்லின் கண்ணெல்லாம் கலங்குது. வந்து ஜாக்லின ஹக் பண்றாரு. வந்துட்டுடான்னு அதுக்கப்புறமா இவரும் பார்த்தீங்கன்னா, அந்த குரல்ல "எப்பா முடியலடா, மரண பீதி ஆயிடுச்சு. மரண குழி மாரி இருக்கு இது." அப்படின்லாம் வேற சொல்லிட்டு இருந்தாரு. இனிமே யாராவது எடுக்கணும்னா யோசிச்சு போங்க ஒரு முறை. ஏன்னா இது இது தேவ. அதனால தான் புரொஃபசர்ன்னு சொல்றோம். வெறுமனே ஓடுறது மட்டும் கிடையாது. பாடி இங்க நார்மலா உள்ள வச்சா ஓடிடலாம். வெளிய வரணும். அதெல்லாம் முத்து சொல்லிட்டு இருந்தாரு. ஒவ்வொரு முறையும் வெளிய போறவங்க வந்து பயமா இருக்கு அப்படின்னு சொல்றதெல்லாம் கேட்டுருக்கிறோம். அது அர்த்தம் இப்ப தான் பாஸ் புரியுது அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு. போய் பொட்டி எடுக்கிற வரைக்கும் தெரியல. ஆனா பொட்டி எடுத்துட்டு திரும்பும்போது வீடு தூரமாயிட்ட மாரி இருக்கு. நிச்சயமா அது அந்த மாரி தோணும்ல. அங்க வந்து நம்ம மைண்ட் சொல்றத வந்து உடல் கேட்காம போலாம்ல. தடுமாறலாம்ல. என்ன தடுமாற்றம்லாம் நடக்கலாம்ல. ஸோ முத்துவும் அங்க சொல்லிட்டுருந்தாரு. போயிட்டு டாஸ்க் விளையாடணும்னு சொல்லிட்டு வந்துட்டோம். போய் தொட்டு கும்பிட்டு வந்துடலான்னு கூட நெனச்சேன். அதுக்கப்புறம் வந்ததும் வந்துட்டோம். மூடுறோம்டா அப்படின்னு சொல்லிட்டு அத மூடி எடுத்துட்டு ஓடி வந்தது. வேற லெவல். 12 செகண்ட்ல முடிச்சுட்டாரு. இதுல சௌந்தர்யாவும் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. கை குடுத்து மாஸ்டா நீ அப்படின்னு சொல்லிட்டு. எஸ் இதான் மாஸ். இந்த மாரி ஆளுக்கு தான் குடுக்கணும். இவரு தான் கிளியர் வின்னர். இந்த ரேஸ்ல மேல இருக்கிறாரு. பக்கத்துல யாருமே வச்சு பார்க்கவே முடியாது. இந்த மாரி ஒரு மொமெண்ட் இது எவ்வளோ பெரிய முக்கியம் தெரியுமா? தர்ஷா வந்து ஒரு இடத்துல கேட்குறாங்க. அந்த 50,000 அமௌண்ட் அதுலேருந்து வின்னர் அமௌண்ட்லேருந்து குறையுது. அதுக்காக போனியான்னு. இது வின்னர் அமௌண்ட்டுக்காக கிடையாதும்மா. அமௌண்ட் ஒரு மேட்டரே கிடையாது. கடைசியில 40,00,000 இந்த மாரி போயிட்டு 10,00,000 தான் இருந்தா கூட அது தொட்டு கும்பிட்டு போவோம், வாங்குவோம். அது வேற. கோடி ரூபாய் குடுத்தாலும் இந்த மாரியான ஒரு மொமெண்ட் கிடைக்காது. மக்கள் பார்க்குறாங்க, கை தட்டுறாங்க, ஓட்டு போடுறாங்கல்ல. அவங்களுக்கு இந்த மாரி ஒரு மொமெண்ட்ட நான் குடுக்கணும்ல. மக்கள் வேற எங்க கிடைக்கும்? பார்ப்பாங்க நம்மள. இந்த மாரி இடத்த வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க சொல்றாரு. இந்த சுனிதாவும் சொன்னாங்க. இதுல ஓடுறது, எடுக்கிறதெல்லாம் மேட்டர் இல்ல. நான் ஃபர்ஸ்ட்டு ஆளா இறங்குறேன்ல அந்த கட்ஸ் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு. அப்பவும் அதான் சொன்னாரு. அவர் ஒரு டாஸ்க் வைக்கிறாருன்னா, நான் இந்த வீட்ல ஓரமா உட்கார்ந்து வேடிக்கைலாம் பார்த்தது கிடையாது. மொத ஆளா இறங்கியிருக்கிறேன். எஃபோர்ட் நான் போட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சொல்றபடி அங்க செஞ்சிருக்காரான்னா, எஸ் செஞ்சிருக்கிறாரு. அவ்ளோ செஞ்சுமே பார்த்தீங்கன்னா, வெறும் வாய் தான் அப்படின்லாம் ஓட்டிட்டு இருந்தாங்க. இதுக்கு மேலயும் சொன்னாலும் சொல்லுவாங்க தற்குறிகள். பொய் தானே. அடிச்சு விடுற பொய்ய, அது பொய் சொல்லி சொல்லி பழகுனவங்க அப்படி பண்ணுவாங்க. ஸோ இதுல தயாராவே இல்லாம இருக்கிறாங்க ஒரே ஒரு கண்டஸ்டன்ட். யாருன்னா, அவங்களுக்கு என்ன பயம்னா, கம்பல்சரியா எடுக்கணும்னு சொல்ட்டாங்கன்னா அப்படின்னு பயமா. சௌந்தர்யாக்கு ட்ரெஸ்ஸ கூட மாத்தல. ரெடியாவே இல்ல. ஏன்னா, இது வெறும் ஓட்டம் தான். அப்படின்லாம் உருட்ட முடியாது. இதுக்கு பெரிய கட்ஸ் வேணும். மொத ஆளா போய் இறங்கி எடுக்கிறதுக்கு. அடுத்த இடத்துல இந்த டாஸ்க் பீஸ்ட்ன்னு வேணா அவர சொல்லிக்கலாம். புரொஃபசர் முத்துக்குமரன்னா டாஸ்க் பீஸ்ட் இடத்துல கீழ வந்து ரயான வச்சுக்கலாம். அவரு 2வது போயிட்டு இவரு முன்னாடியே சொன்னாரு. பெட்டி தொறந்திருக்கும். அத மூடி எடுத்துட்டு வரணும். பார்த்து எடுத்துட்டு வரணும் அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு. போகும்போது, வரும்போதும் எல்லாருமே அத பாராட்டுனாங்க. இதுல ஒரு கேங் இருந்தது. ஜெஃப்ரி, சத்யா அவங்கலாம் அப்படியே பெரிய புடுங்கிகள்ல. அவன் ஓரமா இருந்துகிட்டு நின்னுகிட்டு நக்கலா. அப்பயும் ஒரு பார்வை. ரஞ்சித்து இவங்கலாம் ஒரு கூட்டம்ல. ஸோ இங்க விஷால் கூட பார்த்தீங்கன்னா சிரிச்சுட்டு ஹக் பண்றான். ஆனா அவங்கலாம் தள்ளி நின்னு ஒரு மாரி அவங்கலாம் பெருசு பெரிய ஆளுகள். என்ன விடுங்க வெளியில நான் போறேன்னு கதறின ஆளு தானே அவங்கலாம். சரி இருக்கட்டும். சத்யாவ சொல்றேன். அவர் ஏதோ கமெண்ட் வேற அடிச்சிருக்கிறாரு. அது எபிசோட்ல வரும்னு நெனைக்கிறேன். பார்ப்போம். என்ன கமெண்ட் அடிச்சிருக்காரு அப்படின்னு. ஸோ இப்படி இறங்கி சரியான, சிறப்பான, தரமான சம்பவம் பண்ணியிருக்காரு. இது அமௌண்ட்ட பற்றி இல்ல. கட்ஸு, நோ கட்ஸ், நோ குளோரின்னுவாங்கல்ல. அந்த கட்ஸு புரொஃபசருக்கு எப்பவுமே இருந்திருக்கு. இதுக்கு முன்னாடியும் இருந்திருக்குது. எல்லா நேரங்கள்லயும் இருந்திருக்கு. ஸோ அத திரும்ப டைட்டில் வின்னருக்கு நான் தான்டா தகுதியான ஆள். வேற யாரும் கிடையாதுடா அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஆனா நமக்கு பதட்டமா இருந்தது பார்க்குறதுக்கு. 14 வார உழைப்பு வேணாயா இவ்வளோ ரிஸ்க்கு அப்படின்னு தான் சொல்ல தோணுது. பண்ணுவார்ல. டாஸ்க் இல்ல. மக்கள் பார்க்குறாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரியான மொமெண்ட்ட நான் கிரியேட் பண்ணி குடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்றார்ல. ஸோ மறுபடியும் என்ன நடக்க போதுன்னு தெரியல. ஆனா வேற மாரி தான். இதுவரை இந்த சீசன்ல தமிழ் சீசன்லயே கழுவி கழுவி தான் ஊத்திட்டு இருப்பாங்க. என்னய்யா டாஸ்க் வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்பல்லாம் வுட்டுட்டு இப்ப வந்து வச்சிருக்கிறாங்க பாருங்க டாஸ்க்கு. இது என்ன மாரின்னு சொல்றதுன்னே தெரியல. அது 15 செகண்ட் வீடியோ. நீங்க அந்த வீடியோ கட்லாம் வந்திருக்கும்னு நெனைக்கிறேன். எக்ஸ்ல நெறைய ஷேர் பண்ணப்படுது. பாருங்க. எபிசோட்ல எப்படியும் வரும்ல. பாருங்க. சரியான மொமெண்ட் இருக்கு. இன்னைக்கு எபிசோட்ல.
ஸோ சிறப்பா, தரமா சம்பவம் பண்ணியிருக்காரு புரொஃபசர். இந்த சம்பவங்கள நீங்க எப்படி பார்க்குறீங்க? உங்க கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி. வணக்கம்.